பசுமையான வயல்களுக்கு நடுவில் அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற குறும்புக்கார சிறுவன் வசித்தான். அருணுக்கு சுற்றியுள்ள உலகை ஆராய்ச்சி செய்வது மிகவும் பிடிக்கும். குறிப்பாக அவன் வீட்டின் பின்புறத்தில் இருந்த மாமரம். அதன் கிளைகள் இனிப்பு மஞ்சள் நிற மாம்பழங்களால் நிறைந்திருந்தன. அது அருணின் வாயை குளிர வைக்கும் காட்சியாக இருந்தது. ஒரு வெயில் காலையில் அருண் ஒரு மாம்பழத்தை பறிக்க ஆவலுடன் காலையில் எழுந்தான். ஆனால் அவன் ஆச்சரியத்திற்கு அனைத்து மாம்பழங்களும் காணாமல் போயிருந்தன. இலைகளின் கீழ் தண்டுக்குப் பின்னால் என்று எங்கும் தேடினான். ஆனால் காணாமல் போன மாம்பழங்களின் தடயமே இல்லை. நிராசையுடன் அருண் தனது பாட்டி அம்மாவிடம் சென்றான். அவர் அவனது துக்கக் கதையை பொறுமையாக கேட்டார், புன்னகைத்தார். ஒருவேளை என்று அவர் கூறினார், நீங்கள் ஞானமுள்ள பழைய காகாவை கேட்க வேண்டும். காகா ஞானமுள்ள மற்றும் அனுபவமிக்க காகம் கிராமத்தில் பழக்கமான காட்சியாக இருந்தது. அவர் மிக உயரமான மரத்தில் அமர்ந்து நடக்கும் அனைத்தை கவனித்தார். அருண் காகாவை அணுகி தனது சூழ்நிலையை விளக்கி உதவி கேட்டார். காகா கண்களில் புத்திசாலித்தனமான ஒளியுடன், ஒரு குறும்புக்கார குரங்கு மாயா உங்கள் மாம்பழங்களை திருடியது. அவள் பெரும்பாலும் தனது பொக்கிஷங்களை அருகிலுள்ள காட்டில் மறைத்து வைக்கிறாள் என்றார். அருண் காகாவுக்கு நன்றி கூறி காட்டுக்கு ஓடினான். சிறிது நேரம் தேடிய பிறகு ஒரு கிளையில் அமர்ந்து மாம்பழத்தை மென்று கொண்டிருந்த மாயாவை பார்த்தான். அவர் தனது மாம்பழங்களை திருப்பித் தருமாறு அவரிடம் பணிவாக கேட்டார். மாயா குற்ற உணர்வுடன் மாம்பழங்களை திருப்பித் தர ஒப்புக்கொண்டாள். அவள் மீதமுள்ள மாம்பழங்களை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு அருணை அழைத்துச் சென்றாள். அருண் தனது மாம்பழங்கள் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியடைந்தான். வீடு திரும்பிய அருண் காகா மற்றும் அம்மாவுக்கு நன்றி கூறினான். அன்றைய தினம் அவன் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றான். பொறுமையாக இருந்து தேவைப்படும் போது உதவி கேட்க வேண்டும். மிக முக்கியமாக அவர் தனது ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டார்.